அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்களின் முத்திரையானவர், கடைசியானவர். முகமதே நற்செய்தி கூறுபவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும் மனிதர்கள் அனைவருக்குமே உம்மை அனுப்பியுள்ளோம். எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 34 வசனம் 28. மனிதர்களே, நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர். அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது. அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாருமில்லை. அவன் உயிர்ப்பிக்கிறான், மரணிக்க செய்கிறான் என்று முகமதே கூறுவீராக. அல்லாஹ்வையும் அவனது தூதராகிய எழுத படிக்க தெரியாத இந்த நபியையும் நம்புங்கள். இவர் அல்லாஹ்வையும் அவனது வார்த்தைகளையும் நம்புகிறார். இவரை பின்பற்றுங்கள், நேர்வழி பெறுவீர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 158. இணை கற்பிப்போர் வெறுத்தாலும் எல்லா மார்க்கங்களை விட மேலோங்கச் செய்வதற்காக நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அவனே தனது தூதரை அனுப்பினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 9 வசனம் 33. முகமது உங்களின் ஆண்களில் எவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமார்களின் முத்திரையாகவும் இருக்கிறார். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவனாக இருக்கிறான். அல் குர்ஆன் அத்தியாயம் 33 வசனம் 40. முகமதே, அகிலத்தாருக்கு அருளாகவே உம்மை அனுப்பியுள்ளோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 107. அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக தனது அடியார் மீது பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் வழிமுறையை அருளியவன் பாக்கியவான். அல் குர்ஆன் அத்தியாயம் 25 வசனம் 1. முகமதே, உமக்கு ஏதேனும் நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்விடமிருந்து ஏற்பட்டது. உமக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அது உம்மால் ஏற்பட்டது. உம்மை மனித குலத்திற்கு தூதராக அனுப்பியுள்ளோம். அல்லாஹ் கண்காணிக்க போதுமானவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 79. ஜஸக்கல்லாஹு கைரன் கஸீரா.